நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயிக் டியூட்டோரியல் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு இங்கிலீஷ் ஃபாண்ட், நமக்கு தேவையான ஃபாண்ட் இங்கிலீஷ் ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அந்த போஸ்ட்டில் என்ன கேட்டிருந்தோம்னா, உங்களுக்கு எந்த ஃபோட்டோஷாப்பு எடிட்டிங் செய்ய சுலபமாக இருக்குன்னு போட்டிருந்தோம். அதில் ஓட்டு ஒரு 37% பேர் ஃபோட்டோஷாப் 7க்கு போட்டிருக்கீங்க, 63% பேர் ஃபோட்டோஷாப் சிசிக்கு போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ இதில் ஃபோட்டோஷாப் 7 அப்படிங்கிறது எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? எடிட்டராக இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சிசி வெர்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. நீங்கள் இப்போ ஃபோட்டோஷாப் 7ல் இருக்க எடிட்டிங் எனக்கு போதும் சார், நான் அதை தாண்டி வேறு எதை எடிட்டிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக ஃபோட்டோஷாப் 7 நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை சார், நான் அட்வான்ஸான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய ஃபோட்டோஷாப்பில் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜியை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்கள் எடிட்டிங்கில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ உங்கள் க்ரோம் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இதில் இங்கிலீஷ் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1001 ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் நிறைய ஃபாண்ட் அப்படிங்கக்கூடிய கேட்டகரி நிறையா வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இல்லை எனக்கு நான் பர்டிகுலரான ஒரு ஃபாண்ட்ஸ் தான் தேவைப்படுது, எனக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. இதில் 3D அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், 3Dயில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் கீழே பேஜஸ் இருக்கும். நீங்கள் பேஜஸை கிளிக் பண்ண அடுத்தடுத்த பேஜுக்கு உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் எஃபெக்டில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் வேணும்னா அதை கிளிக் பண்ணால் போதும், நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் எஃபெக்டில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்லாம் வரும். இதில் நிறைய பார்த்தீங்கன்னா வரும். மூவிஸில் வரக்கூடிய ஃபாண்ட்லாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபயர் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் ஃபயரில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ் இந்த மாதிரி வரும். ஃபாண்ட்டை டைப் அடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். கலர்லாம் ஸ்டைல் அந்த ஃபயர் மாதிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதே போல் நீங்கள் இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ மூவிஸ் டிவி அப்படின்னு இருக்கு பாருங்களேன், அதில் மூவியில் வரக்கூடிய இந்த ஃபாண்ட் கலெக்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாண்டை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் எஃபெக்டில் இருக்கக்கூடியது இருக்குது. சரிங்களா? நம்ம எழுதின மாதிரி இருக்கக்கூடிய ஃபாண்ட்டு. இப்போ எனக்கு தேவையான ஒரு ஃபாண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபாண்ட் எனக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபாண்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்டோட நேமை பார்த்துக்கிடுங்க, என்ன நேமில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த நேம் தான் நம்ம ஃபோட்டோஷாப் உள்ள காட்டும். ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் அப்படின்றத ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போது நான் இந்த பேஜ் வரேன். இந்த பேஜ் நம்ம டவுன்லோட் பேஜுக்கு நம்ம வரோம். ஓகேங்களா? டவுன்லோட் பேஜ் வந்ததுமே நாம் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் இங்கே வந்துடும். அதோடைய நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. இந்த நேமை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸெட் ஹர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். எக்ஸெட் ஃபைல்னு கொடுத்தா போதும், இந்த சிப்பையில் இருக்கக்கூடியது ஃபோல்டராக மாறிடும். நிறைய பேர் இந்த சிப்பையில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரேர் ஃபைலில் காமிக்கி ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எக்ஸெட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடியது ஃபோல்டராக மாறும். இப்போது ஃபாண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்களா? ஃபாண்டுடைய ஒரு எழுதின ஒரு சின்ன இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் அந்த ஃபாண்டுடைய இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதில் ஃபாண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, TTFன்றது தான் ஃபாண்டு. இப்போ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈஸியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன். இதில் நான் டைப் அடித்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சாதாரணமாக ஒரு 4 எழுத்து டைப் அடித்து வச்சுருக்கேன். இப்போது ஃபாண்ட்டை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த ஓப்பன் வித் கொடுத்துட்டு சூஸ் அனதர் ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த விண்டோஸ் ஃபாண்ட் வியூவரை கிளிக் பண்ணி கீழே ஆல்வேஸ்ன்னு இருக்கிறத டிக் இருந்தால் டிக் பண்ணிக்கிடுங்க, இல்லைனா இந்த ஆல்வேஸ் கொடுத்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாண்ட் வியூவரில் உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வியூ ஆகும். ஜஸ்ட் இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான், வேலையே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? நிறைய ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணால் நம்ம வேறு மெத்தட் பயன்படுத்தலாம். நமக்கு தேவை அப்பப்போ ஒரு ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோன்னா இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபாண்டோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு AD அப்படின்னு ஆரம்பிக்குதா. இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு என்னுடைய டெக்ஸ்ட்டை எடுக்கிறேன். சரிங்களா? டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட் என்ன பண்ணுறேன், A வரிசையில் இருக்கக்கூடியதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபாண்டோடைய நேமுங்க வந்துடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பை ஆனில் வச்சுட்டே தான் அந்த ஃபாண்டை நான் இன்ஸ்டால் அப்படிங்கிறது பண்ணினேன். எனக்கு அந்த ஃபாண்டு அழகாக பார்த்தீங்கன்னா உள்ள ஓப்பன் ஆகிடுச்சு.
எழுத்து எந்த அளவுக்கு எனக்கு அழகாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? இவ்வளோதான். ஒரு ஃபாண்ட் அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதும் ஈஸி, இன்ஸ்டால் பண்ணுறதும் ஈஸி. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். சரிங்களா? நீங்கள் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கக்கூடிய தேவையே கிடையாது. நீங்கள் அதனால் இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, வீடியோவில் சொல்கிற விஷயங்களை யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? எல்லா விஷயங்களுமே நம்ம வீடியோ வந்து ஒரு நிமிஷம் பார்த்தா மட்டும்தான் புரியும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஒர்க் ஆகலை சார், எனக்கு ஒர்க் ஆகலை சார், எனக்கு வரல சார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கமெண்ட்டில் போடுறீங்க. அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணுறீங்க, இல்லைனா கால் பண்ணுறீங்க. சரிங்களா? நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதில் என்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம இதை எப்படி பண்ணுறாங்க, நம்மளுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? முயற்சி பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் வீடியோவை பார்க்குறவங்க கொஞ்சம் தெளிவாக ஒரு தடவைக்கு 2 தடவையாக பார்த்தீங்கனாலே போதும். நீங்களே உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,